ஹாய், வெல்கம் டு கிரேசி யூடியூப் ஸ்டுடியோ. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஓலா எலக்ட்ரிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். அன்றைக்கி தாங்க ஓலா எலக்ட்ரிக்கை பற்றி பேசுனீங்க, திரும்பி என்னங்க ஓலா எலக்ட்ரிக்கை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க, என்னங்க பவிஸ் அகர்வால்கிட்ட காசை வாங்கிட்டீங்களா அப்படின்னு நினைப்பீங்க. சீச்சி, அவருக்கும் எனக்கும் கான்டாக்டே இல்லை. அவர்கிட்ட போய் என் பேரை கூட கேளுங்க, என் பேர் என்னென்னு கூட தெரியாது, என் ஸ்டுடியோ பேர் கூட தெரியாது. நான் அவ்வளோ பெரிய ஆளும் கிடையாது. ஓகே, கம்மிங் பேக் டு த டாபிக். நான் எதுக்காக திரும்பி ஓலா எலக்ட்ரிக்கை பற்றி பேச வந்திருக்கேன்னா, நான் அன்றைக்கே சொன்னேன் பவிஸ் அகர்வால்கிட்ட ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது அப்படிங்கிறதுக்கு. அதுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருந்துட்டு பார்த்தீங்கன்னா, அவர் இப்போ ஒரு சர்வீஸ் கொண்டு வந்திருக்காரு. அந்த சர்வீஸ் பேர் என்னென்னா ஹைப்பர் சர்வீஸ். ஹைப்பர் சர்வீஸ்னால் என்ன அப்படின்னா நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போது உங்கள் வண்டி இருந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிப்பேர் ஆகுது. அந்த ரிப்பேர் ஆகிறப்ப நீங்கள் ஷோரூமுக்கு எடுத்துகிட்டு போவீங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, சார் 2 days கழிச்சு வாங்க, 3 days கழிச்சு வாங்க, சர்வீஸ் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஓலா இருந்துட்டு இப்போ என்ன புது அப்டேட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னா, ஹைப்பர் சர்வீஸ். அப்படின்னா ஹைப்பர் சர்வீஸ்னால் என்னென்னா, இன்றைக்கி நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போகிறீங்களா, இன்றைக்கே உங்களுக்கு வண்டியை சர்வீஸுக்கு கொடுத்துடணும். ஓகேங்களா. ஆனால் அது இப்போ எல்லா ஷோரூம்லேயுமே இப்போ பண்ணல. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக தொடக்கமாக எங்கே பண்ணியிருக்காங்கன்னா, பெங்களூரில் இருந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்திரா நகரில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நான் சொன்ன கடந்த டிசம்பர் 23 0.09%, அதாவது 31 ரூபாலேருந்து 34 ரூபா ஏறி இருக்குதுன்னு. ஓகேங்களா. அவர் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட்டு கம்பெனிக்கு எடுத்துகிட்டு வர போகிறாருன்னு சொன்னோம். ஓகேங்களா. அந்த மாதிரி தான் இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்க எடுத்துகிட்டு வரத்துக்காங்க ஹைப்பர் சர்வீஸ் இருந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் என்னென்னா, கஸ்டமர்ஸ்க்கு இருந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த டைம்லேயே இருந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம சர்வீஸை கொண்டு போய் சேர்க்கணும், ஜனங்களுக்கு இருந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம கம்பெனி இருந்துட்டு பார்த்திங்கன்னா நல்ல பேர் வரணும் அப்படிங்கிறதுனால பவிஸ் அகர்வால் இந்த மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு இது பெங்களூரில் தான் ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்னும் நிறைய இடத்துல இருந்துட்டு பார்த்திங்கன்னா ஹைப்பர் சர்வீஸ் எடுத்துகிட்டு வரதுக்காக பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்களா. இப்போ இதோட தொடர்ச்சியாக இருந்துட்டு பார்த்திங்கன்னா எங்கெங்கே எடுத்துகிட்டு வர போகிறாங்கன்னு பார்த்திங்கன்னா, சென்னை, மும்பை, பெங்களூர் அந்த மாதிரி இடத்துலலாம் எடுத்துகிட்டு வர போகிறாங்க. இது ஃபஸ்ட்டு சர்வீஸ் இருந்துட்டு பார்த்திங்கன்னா பெங்களூரில் எடுத்துகிட்டு வரப்போம். இதுக்கு இருந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபண்டிங் இருந்துட்டு பார்த்திங்கன்னா ஐபிஓலேருந்து திரட்டின காசு இருந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஓலா செல் டெக்னாலஜிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குது. ஓகேங்களா. ஓலா எலக்ட்ரிக் டெக்னாலஜிஸ்க்கும் ஓலா செல் டெக்னாலஜிஸ்க்கும் இருந்துட்டு பார்த்திங்கன்னா ஒதுக்குற மாதிரி நான் சொல்லிகிட்டு இருந்தேன். இப்போ நான் இருந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்டாக்கோட ஹிஸ்ட்ரி பற்றி எப்படி சரிஞ்சிருக்குது என்னன்றது நான் சொல்லிடுறேன். கடந்த ஒரு மாதத்தில் இருந்துட்டு பார்த்திங்கன்னா 15% இருந்துட்டு டவுன்ஃபால் ஆகிருக்குது. ஓகேங்களா. 20% இருந்துட்டு கடந்த 6 months, லாஸ்ட்டு 6 monthsல 20% இறங்கியிருக்குது. அப்புறம் ஒரு வருஷத்தில் இருந்துட்டு பார்த்திங்கன்னா 60% இருந்துட்டு பார்த்திங்கன்னா இறங்கியிருக்குது. ஓகேங்களா. லாஸ்ட் இயர்லேருந்து இந்த இயர் கம்பேர் பண்ணும்போது. பட் இப்போ இருந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்லோவாக இருந்துட்டு பார்த்திங்கன்னா பிக்கப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எப்படி இருந்துட்டு பார்த்திங்கன்னா ஹையாக இறங்கிச்சோம், ஸ்லோவாக இருந்துட்டு பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறாரு. அதாவது இறங்குறது ஈஸியாக இறங்கிடலாம், பட் ஏற்றுறது கஷ்டம், ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. இதனால் இருந்துட்டு பார்த்திங்கன்னா ஓலா செல் டெக்னாலஜிஸ்க்கும் அப்புறம் ஓலா எலக்ட்ரிக் கம்பெனிக்கும் ரெண்டுத்துக்குமே இருந்துட்டு பார்த்திங்கன்னா போர்ட் மீட்டிங் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி டிசம்பர் 23 அன்றைக்கி 10 crores இருந்துட்டு பார்த்திங்கன்னா பவிஸ் அகர்வால் அலாட் பண்ணியிருக்காங்க. இது மூலயமா ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. சரி, ப்ரைவேட் கம்பெனிஸ்லாம் இருக்காங்க பார்த்திங்களா, அவங்கெல்லாம் ஒரு சில பேர்லாம் இருந்துட்டு பார்த்திங்கன்னா முடிவு பண்ணி 100 கோடி ரூபா வரைக்கும் இருந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஓலாக்கு இருந்துட்டு பார்த்திங்கன்னா கம்பெனிக்கு இருந்துட்டு ஸ்பான்சர் பண்ணி ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவும் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஆப்ஷனலி கன்வெர்ட்டபிள் ரெடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் OCRPS. ஓகேங்களா. இந்த கம்பெனி இருந்துட்டு பார்த்திங்கன்னா 90 கோடியும், ஓலா கம்பெனி 10 கோடி ரூபா இருந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. மேற்கொண்டு அந்த ஹைப்பர் சர்வீஸ் பண்ணுறதுக்காக. இந்த OCRPS ஆப்ஷனலி கன்வெர்ட்டபிள் ரெடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் சர்வீஸ், இந்த கம்பெனி இருந்துட்டு பார்த்திங்கன்னா எதுக்காக ஓலாக்கு இருந்துட்டு பார்த்திங்கன்னா 90 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா, இட்ஸ் லைக் எ டெப்ட், அதாவது கடன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு இருந்துட்டு கடன் மாதிரி கொடுத்து கம்பெனி டெவலப் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி இருந்துட்டு பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. பட் இவங்க போக போக பார்ட்னர்ஷிப்லாவும் ஈக்விட்டியில் இருந்துட்டு பார்த்திங்கன்னா ஷேர்ஸ் இருந்துட்டு பார்த்திங்கன்னா வாங்குறதுக்கும் இவங்க இருந்துட்டு பார்த்திங்கன்னா பார்ப்பாங்க. ஸோ இதனால் என்ன ஆகும்னா, இந்த மாதிரி அடிஷ்னல் ஸ்டாக்ஸ் எல்லாம் இருந்துட்டு பார்த்திங்கன்னா அடிஷ்னல் கம்பெனிஸ் இருந்துட்டு பார்த்திங்கன்னா இவங்க கூட மர்ஜ் ஆகும்போது ஸ்டாக்ஸோட ரேஷியோ இருந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்ப்ளிட் ஆகும், எமர்ஜ் ஆகும், ஸ்ப்ளிட் ஆகும். ஸோ இதனால் டிவிடெண்ட் இருந்துட்டு பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வேல்யூ இருக்குது. இப்போ வரைக்கும் டிவிடெண்ட் எதுவும் அனௌன்ஸ் பண்ணல. பட் இவங்க OCRPS வந்ததுக்கப்புறம் இவங்க இருந்துட்டு பார்த்திங்கன்னா கடனாக கொடுக்குறப்ப அதோட கம்பெனி இருந்துட்டு நல்லா போச்சுன்னா இவங்க இருந்துட்டு பார்த்திங்கன்னா ஸோ ஸ்டாக்ஸாக கூட கேட்பாங்க, எங்களுக்கு இருந்துட்டு பார்த்திங்கன்னா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இவங்க இருந்துட்டு பார்த்திங்கன்னா ஓலா செல் டெக்னாலஜிஸாகவும் அப்புறம் ஓலா எலக்ட்ரிக்காகவும் 2 இருந்துட்டு பார்த்திங்கன்னா
அடிஷ்னல் கம்பெனியாக வச்சுருக்காங்க. ஸோ 3 கம்பெனியாக இருந்துட்டு ஓலா கம்பெனி, ஓலா எலக்ட்ரிக்கு, ஓலா செல் டெக்னாலஜிஸ். ஓகேங்களா? இவங்க 3 பேரோட இந்த 3 கம்பெனியும் ஒரு கம்பெனி தான். பட் இது 3 கம்பெனியாக இருக்குது. ஓசிஆர்பிஎஸ் இருந்துட்டு பார்த்தீங்கன்னா வரும்போது இருந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த 3 கம்பெனிஸோட மர்ஜ் பண்ணும்போது கண்டிப்பாக இருந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் இருந்துட்டு பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் கொடுக்கறதுக்கான அதிக சான்ஸ் இருக்குது. ஸோ இப்படி தான் இருந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏறப்போகுது. நான் தான் உங்ககிட்ட முன்னாடி வீடியோலேயே சொன்னேன். ஸோ பவேஸ் அகர்வால் இருந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் இனிமேல் இருந்துட்டு பார்த்திங்கன்னா கம்பெனிஸ் மூலிமா இன்வெஸ்ட்மெண்ட் மூலிமா இருந்துட்டு பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்டபிலிட்டியாக கொடுக்கணும் அப்படின்றது அவர் முன்னே தப்பு பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? 60% வரைக்கும் இருந்துட்டு பார்த்திங்கன்னா இறக்கியிருக்கார். பட் இப்போ இருந்துட்டு பார்த்திங்கன்னா அவரோட மூவ்மெண்ட் அண்ட் ஆக்ஷன் இருந்துட்டு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துட்டு பார்த்திங்கன்னா பூம் ஆகுது. ஸோ நீங்கள் இருந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு மிடில் கிளாஸாக பீப்புளாக இருந்தீங்கன்னா ஓலா எலக்ட்ரிக் கம்பெனியில் இருந்துட்டு பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இருந்துட்டு பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் பிரைட் சான்ஸ் இருக்குது ஏறுறதுக்கு. ஓகே, இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. See you.